வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் விளையாச்சுங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோங்க. ஸோ இந்த இறுதி கட்டத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட அனைவருக்குமே அடுத்த அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் சான்றிதழ் சரிபார்ப்பு இவர்கள் அனைத்து நபர்களுமே முடிக்கப்பட்டு விட்டார்கள். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த அனைவருக்குமே அடுத்து ப்ரொவிஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. ஸோ தற்காலிக தெரிவு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிவிரைவில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இந்த தற்காலிக தெரிவு பட்டியலில் உங்களுடைய பெயர்கள் இல்லை அப்படின்றத கவலையப்பட வேண்டாம். யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் முறையாக 100% பார்த்தீங்கன்னா எல்லா சான்றிதழ்களுமே நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் காமிச்சிங்க, அது மட்டுமே கிடையாது. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்த அனைவருக்குமே தற்காலிக தெரிவு பட்டியலில் பெயர் நிச்சயமாக இருக்குங்க. ஸோ இதுதான் முதுகலை பட்டதாரியில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்க அந்த ஒரு நிகழ்வு. ஸோ முதுகலை பட்டதாரியில் இந்த தற்காலிக தெரிவு பட்டியலுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான அப்டேட்டை வெளியிட போகிறாங்க. அது என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதுகலை பட்டதாரிகளில் புதிதாக தற்காலிக தெரிவு பட்டியலுக்கு முன்னாடி புதிதாக காலி பணியிடங்களை நிரப்புவது வழக்கம். ஸோ அந்தந்த பள்ளி வாரியாக வேக்கன்சிஸ் எல்லாமே கணக்கெடுப்புகள் எடுத்தாச்சு. அந்தந்த மாவட்ட வாரியாக எந்தெந்த பள்ளிகளில் தற்சமயம் எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்துகிட்டு வராங்க. இதன் பிறகு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இதில் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தற்சமயம் கேள்விக்குறியாக இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மிக சிறப்பாக வர இருக்குங்க. தற்காலிக தெரிவு பட்டியலில் கண்டிப்பாக உடனடியாக வெளியிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 20 இது இறுதி 29, 30, 31 இந்த 3 தேதிகள் இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி அடுத்த வாரம் ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது மக்களே. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற முதுகலை பட்டதாரிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. அது மட்டுமே கிடையாது, காலி பணியிடங்களை அதிக அளவில் நிரப்ப போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இதற்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டும் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகாத பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே செகண்ட் சிவி லிஸ்ட்டில் அவங்களுடைய பெயர்கள் அட்டாச்மெண்ட் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிஜிடிஆர்பியுடைய கடந்து வந்த பாதையில் நீங்கள் செக் பண்ணிங்களாலே தெரியும், செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ற தகவல். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.